மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடலில் கழிவுகள் இருந்தால் நமக்கு நிறைய சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். உடல் சோர்வாக இருக்கிறது, மலச்சிக்கல் தொந்தரவு, ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி தலைமுடி உதிர்தல் பிரச்சனையும் இருக்கும். நான் வறண்டு போறது, இந்த மாதிரி பிரச்சனையும், அசௌகரியங்கள் நிறைய. முக்கியமா பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்ட உடனே வயிறு உப்புசமா இருக்கிறது, அல்சர் திரும்ப திரும்ப ஏற்படுற ஒரு நிலைமை, பேசும்போது வாயில ஒரு பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும், ஹலிடோசிஸ் அப்படின்ற கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நிறைய நபர்களுக்கு இருக்கு. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை எப்படி ரிமூவ் பண்ணலாம்? உணவு முறை மூலமா தான் இது ரிமூவ் பண்ண முடியும். சரி, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 7 தாதுக்கள், 7 தாதுக்களும் வலிமையாக இருப்பதற்கு சில வகையான மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம். உணவு முறைகளையும் சில மாற்றங்களை செய்யலாம். அந்த மாதிரி இருக்கும்போது உணவு முறையில என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம், இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா, அதாவது முக்கியமாக காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல இதெல்லாம் சாப்பிட்டா உடல் கழிவுகள் வெளியேறும், உடல் நல்லாவே சுத்தமாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சில வகையான உணவு முறைகள் இருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். இதுல முக்கியமாக காலையில வெஜிடபிள் சாலடோ இல்ல ஃப்ரூட் சாலட் மாதிரியோ சாப்பிட்டுக்கலாம். இதுல வெள்ளரிக்காய் சேர்த்து. ஸோ வெள்ளரிக்காய் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாகவே நம்ம உடல் மற்றும் குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவை விரட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். ஸோ இந்த வெள்ளரிக்காய், முக்கியமா இந்த வெள்ளரி பழம் அப்படின்றது கிடைக்கும். அதை நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். வெள்ளரி பழம் அப்படின்னு சொல்றது நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, அல்சர் இருக்கா, தாராளமாக இந்த வெள்ளரி பழம் சாப்பிடலாம். நல்ல குளுமையாக இருக்கக்கூடிய ஒரு பழ வகை. ஸோ இதை நம்ம சாப்பிடும்பொழுது உடல் வலிமையாகும், உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும். சரி, இதற்கு அடுத்தது வெள்ளரிக்காய் பயன்படுத்தலாம். காலையில நான் வெஜிடபிள் சாலட் மாதிரி சாப்பிட்றேன் அப்படின்னா லைட்டா எல்லா வெஜிடபிள்ஸும் ஆவியில வேக வைத்து எடுத்து கொஞ்சம் ஏதாவது லைட்டா மசாலா, சீரக பொடியோ இல்ல நமக்கு மிளகு பொடியோ உப்போ சேர்த்து நல்லா தூவி விட்டுட்டு இதை ஒரு பவுல்ல நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதுல முக்கியமாக வெள்ளரி இருக்கணும், கேரட் இருக்கணும், பீட்ரூட். ஸோ இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த காலிஃபிளவர் இல்லைன்னா புரோக்காலி, இதை எடுக்கும் பொழுது வேக வைத்து அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தலாம். இல்ல இந்த சூப் மாதிரி தினம்தோறும் நம்ம பயன்படுத்தும் பொழுதும் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். இந்த கழிவுகள் அப்படின்னு சொல்றது ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள். ஸோ கல்லீரல் மேல தேவையில்லாம இது போய் படிஞ்சிருக்கு இல்லைங்களா, அதை நம்ம சொல்றோம். இது ஒரு வகையில நமக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக நமக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, 200 அபோவ் இருக்கு, 240, 260, ட்ரைகிளிசரைட்ஸ், எல்டிஎல் லெவல் நமக்கு இது எல்லாமே அதிகமா இருக்குன்னா இதுவுமே உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் தான். ஸோ இந்த கழிவுகளை சரி செய்யறதுக்கு நம்ம எந்த மாதிரியான மருந்துகள் அதுவும் நம்ம பார்க்கலாம், என்னென்ன சாப்பிடணும் அப்படின்றது. இதுல பொதுவாக சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா வாய் விடங்க சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. ஸோ இந்த வாய் விடங்க சூரணம் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குடல் பகுதியை சுத்தம் செய்யறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. இந்த வாய் விடங்க சூரணத்துல இந்த வாய் விடங்கம் அப்படின்னு சொல்ற இந்த மூலிகையோட சில மூலிகைகளும் நமக்கு சேர்ந்திருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுல கருஞ்சீரகம், சீரகம் சேர்ந்திருக்கு, சோம்பு சேர்ந்திருக்கு, ஓமம் சேர்ந்திருக்கு. ஸோ இத்தனை வகையான மூலிகைகளும் சேர்த்து செய்யக்கூடிய இந்த மெடிசன் வாய் விடங்க சூரணம். ஸோ இதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்னா 4 to 5 கிராம் அளவுக்கு வெந்நீர்ல கலந்து நம்ம பயன்படுத்துறோம். ஸோ வெந்நீர்ல கலந்து நம்ம குடிச்சிடணும். ஸோ ஆஃப்டர் ஃபுட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம குடிச்சா நல்லது. ஒருவேளை நான் மறந்துட்டேங்க, இல்ல காலைல எம்டி ஸ்டொமக்ல எடுக்க முடியல அப்படின்னா ஆஃப்டர் ஃபுட் இதை குடிக்கலாம். நல்ல ஒரு பலனை தரக்கூடியது. ஸோ இந்த வாய் விடங்க சூரணம் அப்படின்னு சித்த மருந்தகங்களை கேட்டாலே கிடைக்கும். இதனோட பலன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி அனைத்து விதமான நன்மைகளும் தரக்கூடியது. ஸோ இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். சரி, அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு ஜூஸ் வகை. இந்த ஜூஸை நம்ம குடிக்கும்போது பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கம்ப்ளீட்டா வெளியேறும் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஒரு நெல்லிக்காய். ஸோ முழு நெல்லிக்காயை நம்ம எடுத்து நசுக்கியோ இல்லை சின்ன சின்னதா கட் பண்ணியோ நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, சிறு துண்டு அளவுக்கு இஞ்சி நம்ம எடுத்துக்கணும். ஸோ நெல்லிக்காய், இஞ்சி ரொம்ப முக்கியம்.
இதனோட பாத்தீங்கன்னா நம்ம வல்லாரை கீரையை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த மூன்றையும் எடுத்து போட்டு மிக்சியில நல்லா அரைச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து நம்ம ரெகுலரா காலையில குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது இதுல தேவை ஏற்பட்டா நம்ம வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். முக்கியமாக வசம்பு இதுல கண்டிப்பா சேர்க்கணும். ஸோ வசம்பு பொடியை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஜூஸ்ல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வசம்பு பொடியை சேர்த்து நல்லா கலந்துடணும். ஸோ கலந்துட்டு குடிச்சுக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிக்கும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளானது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ மலச்சிக்கல் இருந்தா அது வந்து சரி செய்யும். ஸோ இதுல வந்து முக்கியமா நான் வசம்பு பொடி எதுக்கு சேர்க்க சொல்றோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறியே ஆகணும். ஸோ கழிவுகள் வெளியேறுதுன்னா உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு காரணமே தெரியாம ஒற்றை தலைவலி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அதை சரி செய்யறதுக்கும் இந்த கஷாயத்தை பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம உடல் அதிகமான உஷ்ணம் இருக்கும் போது வரக்கூடிய பிரச்சனைகள்ல இதுவும் ஒண்ணுன்னு சொல்றோம். ஸோ தொடர்ந்து இதை பயன்படுத்தும் போது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் மொத்தமும் வெளியேறி முக்கியமா ஜாயின்ஸ்ல இருக்கக்கூடிய வாதம் பெயின் இது வந்து குறைஞ்சி நம்ம உடலுக்கு வந்து ஒரு ஆற்றலை தருதுன்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு பெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பிளட் பியூரிஃபையர் எதுனா இதுதான். நம்ம வந்து மார்க்கெட்ல வேற எதுவுமே வாங்க தேவையில்லை. ஸோ டீடாக்ஸ் பண்ணணுமா இதை வந்து நம்ம பயன்படுத்திட்டு தினம்தோறும் 21 நாட்கள்ல இருந்து ஒரு 48 நாட்கள் பயன்படுத்தும் போதே நல்ல ஒரு ரிசல்ட் ஆனது கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இதை பயன்படுத்தி பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.